गाइस நம்ம இன்னைக்கு ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டெத் பார்க் தான் பார்க்க போறோம். இந்த கேம்ல நம்ம ஒரு சின்ன பையனா இருப்போம். சோ இந்த சின்ன பையனுக்கு நிறைய கெட்ட கெட்ட கனவா வரும். அதெல்லாம் ஏன் வருது, அது மட்டும் இல்லாம அவனை ஏன் ஒரு க்ளவுன் துரத்துது அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சோ गाइस இன்னைக்கு நம்ம தி ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டெத் பார்க் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டெத் பார்க் கேம்ல நம்ம ஒரு சின்ன பையனா விளையாடுவோம். இந்த சின்ன பையன் தூக்கத்துல இருந்து ஏஞ்சதுக்கு அப்புறமா அவன் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்துடுறான். அந்த பார்க் அவன் பார்க்கும்போது அந்த பார்க் ரொம்ப இருட்டா, டேஞ்சரா, பயமா இருந்தது. வழக்கமா அம்யூஸ்மெண்ட் பார்க் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா கிளவுன்ஸும் நிறைய கேம்ஸும் நிறைய ஃபன்னான ரைட்ஸும் இருக்கும். பட் அவன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை பார்க்கும்போது ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கிளவுன் அவனை துரத்திட்டு இருந்தது. அவனுக்கு எதுவுமே புரியல அந்த நேரத்துல. சோ அவனுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு கனவு தான். ஆக்சுவலி அந்த பையனுக்கு இது ஒரு கனவு மாதிரி தான் வந்திருக்கு. சோ நீங்க டெத் பார்க் 1 எண்டிங்ல கூட பார்த்திருக்கலாம். அந்த பையன் தூக்கத்துல இருந்து எந்திச்சுப்பான். அதாவது அவன் ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட கனவு தான் பாத்தீங்கன்னா கண்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம டெத் பார்க் 1 கேம் எண்டிங்ல நம்ம அந்த கனவை விட்டு தப்பிக்கிற மாதிரி தான் அந்த கேமே இருந்திருக்கும். சோ இவனுக்கு ஏன் இந்த கெட்ட கனவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த சின்ன பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேர் தான் எல்லி. சோ கைஸ் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த சின்ன பையனுக்கு பர்த்டே வருது. அதாவது இந்த கேம் கேரக்டர்ல இருக்கான்ல அவனுக்கு. அவன் என்ன சொல்றானா, அம்மாப்பா நம்ம எல்லாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும் அப்படின்னு அவன் ரொம்ப கெஞ்சுறான். ஸோ அதனால அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனையும் எல்லியையும் பாத்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு தான் ஒரு கெட்ட இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னா, எல்லியும் அந்த பையனும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. ஸோ அந்த நெருப்பு எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல, பட் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ அங்க இருக்கிற நிறைய பேர் எரிஞ்சே இறந்து போனாங்க நெருப்புல. ஸோ அதை பாத்தீங்கன்னா எல்லியும் அந்த பையனை பார்த்தோன்னே அவங்க 2 பேருமே ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிடுறாங்க. அதாவது அவங்களால பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த சின்ன வயசுல அதை பார்த்துட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா பயந்து போறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லியும் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க. அப்போ எல்லிக்கு என்னன்னு தெரியல, ரொம்பவும் பயங்கரமான கனவு வருது. மெயினாக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒரு க்ளவுன் இருக்கிற மாதிரியும் அந்த க்ளவுன் எல்லியை துரத்துற மாதிரியே வந்துட்டு இருக்கு. அதுவும் அந்த கனவுல வந்த க்ளவுன், நான் நேரில் வருவேன், இந்த கனவு மட்டும் இல்லை, நான் நெஜ வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது பூந்துருவேன், நெஜ வாழ்க்கைக்குள்ள பூந்துட்டு உன்னையும் சரி உன் அண்ணனையும் சரி 2 பேரையும் கொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லில்லியை மிரட்டிட்டு இருந்தது. எல்லிக்கு மட்டும் தான் இந்த கனவு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கும் அதே கனவு தான் வந்துச்சு. இவங்க 2 பேரும் அந்த கனவு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க. அதுவும் அந்த கனவு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பாவும் இன்னும் இவங்க இப்படியே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் அதுக்கு அடுத்த நாளும் சரி கண்டினியூஸா அதே கனவு வர அவங்க அம்மா அப்பா ஓகே ஸோ இப்படியே விட்டா சரி வராது, கண்டிப்பா இவங்களை டாக்டர் கிட்ட போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஸோ அப்போதான் டாக்டர் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லியும் சரி அந்த பையனும் சரி அந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப பாதிப்பாகிறாங்க. அதாவது எல்லி பார்த்தீங்கன்னா கனவு உலகத்துக்கே போயிடுறாங்க. அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண எல்லி கனவு உலகத்துக்கே போறாங்க. அதாவது கனவுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க டெத் பார்க் 2ல கூட பார்த்துருக்கலாம், எல்லி பெட்டிலே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏஞ்சிக்கவே மாட்டாங்க. கேட்டால் அந்த கேமில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது காரணம் எல்லி பார்த்தீங்கன்னா கனவு உலகத்திலே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா பாதி கனவு உலகத்துலேயும் பாதி உண்மையான உலகத்தில் இருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கேமோட கான்செப்ட். நம்ம பாதி கனவு உலகத்தில் இருக்கும்போது தான் டெத் பார்க் 1 நடக்குது. அதாவது அந்த கேமே ஒரு கனவு தான். ஸோ நம்ம கனவுல இருக்கும்போது அந்த பார்க்கில் இருக்கும். ஸோ அங்கே அந்த க்ளவுன் நம்மளை துரத்துது. நம்ம எப்படி அந்த க்ளவுன் கிட்ட தப்பிக்கிறோம் அப்படின்றது தான் டெத் பார்க் 1. ஸோ டெத் பார்க் 1ல நம்ம நிறைய பசில் பண்ணி கஷ்டப்பட்டு தப்பிச்சு அந்த க்ளவுன் கிட்ட தப்பிப்போம். ஸோ நம்ம தப்பிச்சிட்டனால என்ன ஆகும்னா, நம்ம பெட்லேருந்து ஏஞ்சிப்போம். அதாவது அந்த கெட்ட கனவுலேருந்து தப்பிச்சிட்டோம். ஸோ அந்த கெட்ட கனவுலேருந்து தப்பிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் டெத் பார்க் 2 ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்னபடி பாதி கனவு உலகம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெஜ உலகத்தில் வாழ்வோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் டெத் பார்க் 2.
ஸோ டெத் பார்க் 2ல கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கச்சி வந்து பெட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த க்ளவுன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேயே மிரட்டும், நான் நிஜ உலகத்தில் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த க்ளவுன் கனவு உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு எஸ்கேப் ஆகிருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு உலகத்தில் நம்ம எல்லி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த க்ளவுனை வந்து பார்த்தீங்கன்னா நிஜ உலகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி தடுத்துருப்பாங்க. பட் எப்படியோ க்ளவுன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லியை தோக்கடிச்சு, எல்லினா தான் போராடி இருந்தாலும் கனவு உலகத்தில் அந்த க்ளவுன் தப்பிச்சு நிஜ உலகத்துக்கு வந்துருச்சு. ஸோ நிஜ உலகத்துக்கு வந்தாதான் எல்லியையும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணனையும் கொல்ல முடியுன்றது க்ளவுனுக்கு தெரியும். ஸோ நிஜ உலகத்துக்கு அந்த க்ளவுன் எஸ்கேப் ஆயிட்டோன்னே, நான் அவங்க 2 பேரையும் கொல்ல போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு டெத் பார்க் 2ல ஒரு கன்னோட நம்ம ஸ்ட்ரீட்டாக தேட ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ தான் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கன்னு போயிட்டு க்ளவுனை பார்க்குறோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெத் பார்க் 2 ஸ்டார்ட் ஆகுது. டெத் பார்க் 2வோட மெயின் கான்செப்டே நம்மளோட தங்கச்சி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்கள காப்பாற்றுறது தான். ஸோ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம தங்கச்சியை அந்த கனவு உலகத்துலேருந்து கூட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மெடிசன் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுன் எங்கே இருக்குன்னு தேடி கடைசியாக அந்த க்ளவுனே கொல்ல நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ அப்போ தான் டெத் பார்க் 2ல 2 எண்டிங் வரும். என்னன்னா, அந்த க்ளவுனை கொல்றது இல்லைனா அந்த க்ளவுனு நம்ம தங்கச்சியை கொண்டுடும். ஸோ இந்த 2 எண்டிங்கில் நம்ம வந்து நல்ல எண்டிங் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குட் எண்டிங்க்கு போகலாம். ஸோ குட் எண்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த க்ளவுனை நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த க்ளவுன் மறுபடியும் நம்மளை திரும்ப ஒரு மாயை உலகத்துக்கு கூட்டு போயிட்டு ஸோ த ஃபைனல் பேட்டில் க்ளவுனுக்கும் நம்மளுக்கும் நடக்கும். ஸோ அந்த பேட்டிலில் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு நம்ம தங்கச்சியை காப்பாற்றுறோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த க்ளவுனை நம்ம நெஜ உலகத்தில் தோக்கடிச்சிட்டனால அந்த க்ளவுனு கனவு உலகத்தில் செத்து போயிடுறான். ஸோ அதனால் கனவு உலகத்தில் ட்ராப் ஆயிருக்க நம்ம தங்கச்சியும் விடிவு பெறாங்க. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு த டெத் பார்க் ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இப்போ இந்த கேமோட ஸ்டோரியை நான் ஒன்லைனில் சொல்கிறேன். இப்போ எல்லியும் இந்த பையனும் கனவு உலகத்தில் மாட்டிக்கிறாங்க. பட் எல்லி வந்து அந்த கனவு உலகத்திலே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல் லைஃப்ல ஒரு கோமால இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் அவங்க கனவு உலகத்துல போராடிட்டு இருக்காங்க அந்த க்ளவுன் கிட்ட. அந்த க்ளவுன் எல்லி அந்த உலகத்திலே மாட்ட வச்சிருச்சு. அப்புறமா அந்த க்ளவுன் என்ன பண்ணுது, அந்த மாய உலகத்துல இருந்து க்ளவுன் தப்பிச்சு நெஜ உலகத்துக்கே வருது. ஏன்னா நெஜ உலகத்துல எல்லியையும் அவன் அண்ணனையும் போட்டு தள்ளணுன்றதான் இந்த க்ளவுனோட பிளான். ஸோ நம்ம டெத் பார்க் 1ல அந்த கனவு உலகத்துலேருந்து தப்பிச்சு டெத் பார்க் 2ல நெஜ உலகத்துக்கு வரும். ஸோ அப்போ எஸ்கேப் ஆன க்ளவுனை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா அந்த க்ளவுன் செத்தனால கனவு உலகத்தில் அந்த க்ளவுனால மாட்டப்பட்ட நம்ம தங்கச்சி பொழைச்சிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தங்கச்சி அந்த கனவு உலகத்தில் இருந்ததுக்கு காரணமே அந்த க்ளவுன் தான். ஸோ நம்ம அந்த க்ளவுனே கொன்னதுக்கு அப்புறமா நம்ம தங்கச்சி பொழைச்சிக்கிறாங்க. ஸோ இதுதான் டெத் பார்க்கோட ஸ்டோரி. ஸோ ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்க பாசம் தான் இந்த கேமே. பட் இந்த கனவு உலகம் அப்புறம் இந்த நெஜ உலகம், இந்த க்ளவுனு, இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த கேம்ல இருக்கிற எல்லிக்கும் அவன் அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இது உண்மையிலே நடக்கல. அவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு கனவாகவும் ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்டாக நடந்திருக்கு. இது அந்த க்ளவுனு, எல்லி, அவன் அண்ணன், இந்த 3 பேருக்கு மட்டும் நடந்த ஒரு சம்பவம். பட் இது வேற யாருக்குமே தெரியாது, வேற யாருக்குமே இது புரியாது. ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.